தன்னுடைய 74வது வயதிலுமே அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு இணையாக பிஸியாக இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு அவர் நடிப்புல நெல்சன் இயக்கத்துல உருவான ஜெயிலர் படம் 600 கோடி ரூபாய்களுக்கு மேல வசூலித்து பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது. அதன் காரணமாக தற்போது அதனுடைய 2ஆம் பாகம் உருவாகி வருதாம். சமீபத்துல இந்த படத்துடைய அறிமுக வீடியோ வழியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. முதல் பாகத்தை போலவே 2ஆம் பாகத்திலும் பல முன்னணி நடிகர்கள் நடிக்க உள்ளதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவுடைய முன்னணி நடிகரும் நம்ம ரஜினிகாந்த் சாருடைய நண்பருமான பாலகிருஷ்ணா ஒரு முக்கிய வேடத்துல நடிக்கிறாரா. ஜே சூர்யா இந்த படத்துல வில்லனாக நடித்துள்ளார் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இந்த நிலையில தற்போது இந்த படத்துல நடிகர் சந்தானமுமே ஒரு முக்கிய வேடம் ஒன்றுல நடிச்சிருக்காரா. சமீபத்துல அவர் ஜெயிலர் 2 ஷூட்டிங்ல இணைந்துள்ளதாக தகவல் வெளியாச்சு. ஏற்கனவே ரஜினி சாரும் சந்தானமும் எந்திரன் மற்றும் லிங்கா ஆகிய 2 படங்கள்ல இணைந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தின் மூலம் மீண்டும் இணைந்துள்ளாங்க அப்படின்ற செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சந்தானம் அவர்களுக்கு முன்பு போல படங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு காரணம் அவர் நடித்தா ஹீரோவாகத்தான் நடிப்பேன் அப்படின்னு புது ரூட்டை ஒன்ன கையில் எடுத்துட்டாரு. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா மீண்டுமே காமெடியனாக நடிக்க ஒரு சில படங்களுக்கு சம்மதம் தெரிவித்துட்டுமே இருக்காரா. அதுல ஜெயிலர் 2 திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு அவரே சமீபத்துல சொல்லி உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படம் மட்டுமல்ல, நடிகர் ஆர்யாவுடன் மற்றும் ஒரு படத்திலுமே காமெடி வேடத்துல நடிக்கிறார் அப்படின்றத ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி உறுதியுமே பண்ணாரு. சோ சந்தானம் அவர்கள் மீண்டும் காமெடிகள்ல களமிறங்கி உள்ளது அவருடைய ரசிகர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.